Hi friends, welcome to BALAKAVI channel. இன்னைக்கு வந்து பாசி பருப்பு வைத்து ஒரு பர்ஃபி எப்படி செய்யறது அப்படினு இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருக்குமே ஒரு ஆரோக்கியமான ஸ்வீட் அப்படினே சொல்லலாம். வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு கப் அளவு பாசி பருப்பு இன்னைக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த பாசி பருப்பை நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். மிதமான தீயில தான் இருக்கணும். பொன் நிறமா ஒரு 7 ல இருந்து 10 நிமிடம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். பொதுவா இந்த பாசி பருப்புல வந்து அசோகா அல்வா ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி அப்படினே சொல்லலாம். இதில் வந்து பர்ஃபி அப்படின்றது நமக்கு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு தோணும் போதெல்லாம் இந்த பர்ஃபி வந்து ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம். இதே மாதிரியான ஸ்வீட் ரெசிபிகள் எல்லாமே நம்ம சேனலில் நான் ஏற்கனவே நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஸ்வீட் ரெசிபிகள் எல்லாமே நான் போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா மறக்காமல் பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. நான் தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். அப்போ தான் அந்த பாசிப்பருப்போல் ஸ்வீட் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் பாசிப்பருப்பில் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்ற விதமே தெரியாது. நல்ல ஒரு நறுமணம் கிடைக்கும். மிதமான தீயில் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதை ஒரு பிளேட்டில் போட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறேன். பாசிப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது பர்ஃபி அப்படின்றனால நல்லாவே பொடிச்சு மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இதை மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இந்த பேனில் எந்த கப்பால் நான் பாசிப்பருப்பு எடுத்தனோ அதே கப்பால் அரை கப் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மட்டும் இதில் மீதம் வச்சுக்கிறேன் இறக்கும்போது நெய் விடுறதுக்காக. இதில் நான் பொடி பண்ணி எடுத்துக்கிட்ட இந்த பாசிப்பருப்பை அதில் சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யில் ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாசிப்பருப்போட பச்சை மணம் இருக்காது. நல்லா நான் ஒரு 5 நிமிடம் மிதமான ஹீட்டில் வச்சு நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். எந்த கப்பால் பாசிப்பருப்பு எடுத்தனோ அதே கப்பால் 2 கப் அளவு பால் வந்து இன்றைக்கி நான் சேர்க்க போகிறேன். இந்த பாலை ஒரு 3 பகுதியாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பால் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து பாசிப்பருப்பு நல்லா வெந்து கிடச்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் அதே கப்பால் 1 கப் அளவு சர்க்கரை போட்டுக்கிறேன். இந்த சர்க்கரை இன்றைக்கி நான் 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு அரை கப் கூடுதலாக எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரையும் நான் 2 பகுதியாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன், கலந்துக்கிறேன். நல்ல சர்க்கரை, பால், பாசிப்பருப்பு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கிடச்சிருச்சு. இதில் மணத்துக்கு சுவைக்கு நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கடைசியாக மீதமுள்ள 1 ஸ்பூன் நெய்யை இதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாசிப்பருப்பு நல்லா ஒன்று சேர்ந்து கிடச்சிருச்சு. இப்போ ஒரு ட்ரே எடுத்து அதில் நெய் விட்டு இதில் நான் பரிமாறிக்கிறேன். இது அப்படியே கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறணுன்னே பர்ஃபி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த பர்ஃபி நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி நான் இதை கட் பண்ணிக்கிறேன். சுவையான ஆரோக்கியமான பாசிப்பருப்பு பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.